Hello friends, நீங்க பாத்துக்கிறது AF360. நான் உங்கள் அப்லல். இந்த வீடியோல ரெண்டு ஆப் பத்தி பார்க்க போறோம். அந்த ரெண்டு ஆப் மூலமா நம்மட போட்டோக்களை எட்டு குவாலிட்டியா ஜாயின் பண்றது எப்படி, மல்டிபிள் போட்டோஸை ஜாயின் பண்றது எப்படி சொல்லி தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம். அந்த ஆப்போட லிங்க் எல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுப்பேன், செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது போல பல சுவாரஸ்யமான வீடியோ நம்ம சேனல் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்கு போகலாம். நம்ம பார்க்க போகிறது கிளிப் ப்ரோப்னு சொல்லக்கூடிய ஆப். இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி டவுன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணால் அது இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். அதில் டூல்ஸை கிளிக் பண்ணுங்கள். டூல்ஸில் மோஸ்ட் பாப்புலர் இருக்கும். அதில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரிமூவ் பேக்ரவுண்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த ஃபோட்டோவை பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணணுமோ அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே ஆட்டோவாக பேக்ரவுண்டை உங்களுக்கு ரிமூவ் பண்ணி தந்துடும். இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிட்டு பிறகு வந்து சேவ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ இதில் ஒரு சிலது எக்ஸ்ட்ராவா ரிமூவ் பண்ணாமல் இருந்தால் அதை நம்ம வந்து அடுத்த ஆப் மூலமாக அதை கிளியர் பண்ணிக்கொள்ளலாம். எப்படின்னு சொல்லி பார்ப்போம். சேவ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த எந்த ஃபோட்டோ நீங்கள் ஜாயின் பண்ணணுமோ அந்த ஃபோட்டோவோட பேக்ரவுண்டையும் ரிமூவ் பண்ணணும். அதே மாதிரி ரிமூவ் பேக்ரவுண்டை கொடுத்து ஃபோட்டோ ரோல் அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அதில் பேக்ரவுண்டும் ரிமூவ் ஆகிட்டு இப்போ சேவ் கொடுத்துக்கொள்ளுங்க. இப்போ ஓகே, நம்ம ரெண்டு ஃபோட்டோவும் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி சேவ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது இந்த ஃபோட்டோ ரெண்டையும் ஜாயின் பண்ணுறதுக்கு தேவையானது பிக்சல் லெப்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப். அந்த ஆப்பும் ப்ளே ஸ்டோரில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படி தான் இருக்குது. இப்போ வந்து மேலே ப்ளஸ் ஐகான் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து இங்கே இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி இப்போ எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நம்ம இந்த ஃபோட்டோ வந்து இந்த எடுத்தாச்சு. உங்களுக்கு எங்கே செட் பண்ணிடணுமோ அங்கே செட் பண்ணி வச்சுட்டு அடுத்த ஃபோட்டோவை திரும்ப ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி அடுத்த ஃபோட்டோவையும் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ அடுத்ததையும் எடுத்தாச்சு. இப்போ அதை வந்து ஒரு இடத்த செட் பண்ணுவோம். இப்போ நமக்கு ஏற்றாப்புல செட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு எப்படி பேக்ரவுண்ட் கொடுக்குறது அப்படின்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பாக்ஸ் ஃபோட்டோவில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி இமேஜ்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அடுத்தது ஃப்ரம் கேலரி என்ற ஆப்ஷன் இருக்கும். இமேஜ்னு கொடுத்தீங்கன்னா அதில் டிஃபால்ட்டாக இருக்கிறது வந்து உங்களுக்கு பேக்ரவுண்டாக எடுப்படும். இல்லாட்டி ஃப்ரம் கேலரின்னு கொடுத்தீங்கன்னா கேலரியில் உள்ள பேக்ரவுண்டை ஒன்று நீங்கள் எடுத்துக்கொள்ளலும். நான் வந்து இதில் உள்ளதை எடுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கேலரியில் உள்ளது வந்து எடுப்பட்டுட்டு இப்போ இதில் வந்து சைஸை நீங்கள் மாற்றிக்கொள்ளலும். இமேஜ் சைஸ் அண்டிக்கு அதை கிளிக் பண்ணி அதில் நீங்கள் சைஸை மாற்றிக்கொள்ளலும். நமக்கு எக்ஸ்ட்ராவாக தேவையில்லாத ஒன்றும் இதில் டிஃபால்ட்டாக வந்துட்டு அப்படின்னா அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது? கீழே ரவுண்ட் ஷேப் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்தீங்கன்னா இரேசர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா அதில் உங்களுக்கு எதெல்லாம் தேவையில்லையோ அதை இப்படி நம்ம டிலீட் பண்ணிக்கலாம். டிலீட் பண்ணாண்டா நமக்கு தேவையில்லாத ஆப்ஷன் வந்து டிலீட் ஆயிரும். அடுத்தது வந்து இப்போ நமக்கு வந்து இந்த ஃபோட்டோ ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்குது. இப்போ இந்த ஃபோட்டோ பின்னுக்கு போகணும், அந்த ஃபோட்டோ முன்னுக்கு வரணுமெண்டா அதில் ஏறிக்க பாருங்கள். டூ ஃப்ரண்ட் டூ பேக் அண்டு டூ ஃப்ரண்ட் கொடுத்தீங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு வரும், பெக்கன்னு கொடுத்தீங்கன்னா பெக்குக்கு போகும், டூ ஃப்ரண்ட்னா முன்னுக்கு வரும். இப்படிதான் இது செய்கிறது. இப்போ நம்ம வந்து பெர்ஃபெக்டாக செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து மேலே சேவ் கொடுத்தீங்கன்னா அது சேவ் ஆயிரும். இமேஜாகவும் சேவ் பண்ணலாம், ப்ரொஜெக்டாகவும் சேவ் பண்ணலாம். ப்ரொஜெக்டாக சேவ் பண்ணால் வந்து நீங்கள் பிறகு தேவையான எடிட்டை பண்ணிக்கொள்ளும். இமேஜாக சேவ் பண்ணால் பிறகு எடிட் பண்ணே இயலாது. ப்ரொஜெக்டாக சேவ் பண்ணி காட்டுறோம். இப்போ இது எப்போ வந்தாலும் இந்த எடிட்டை வந்து நம்ம திரும்ப செஞ்சு கொள்ளும். இது போல பல சுவாரஸ்யமான வீடியோ கொண்டு மாதிரி நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க.